வணக்கம். எல்லாருக்குமே இந்த லிங்க வடிவத்தை பத்தின ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்குமே இந்த லிங்க வடிவம் எதுக்காக இப்படி லிங்க வடிவத்துல கும்பிடுறோம் அப்படின்ற ஒரு தவறான கருத்து இன்னைக்கு வழக்கத்துல இருக்கு. இது இன்னைக்கு வரைக்குமே இந்த கருத்து வழக்கத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார். நீங்க எல்லாம் லிங்க வடிவம்னு சொல்லி பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு போய் ஆண் உறுப்பத்தானே தொட்டு கும்பிடுறீங்க அப்படின்னு ஒரு அருவருப்பான கேள்வியை கேட்டார். எனக்கு மனசே இல்ல, தூக்கமே வரல அவர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம். சென்னையில ஒரு மூத்த வழக்கறிஞர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டார். அதுக்கான விளக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு விளக்கம் கொடுக்கலான்னு நானும் அவரை எவ்வளவோ தேடினேன், கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு விளக்கத்தை அவர் கூசாம என்கிட்ட கேட்டார். அந்த நேரத்துல என்னால அவருக்கு விளக்கம் கொடுக்க முடியல. ஏன்னா அதனோட உண்மையான விளக்கத்தை, உண்மையான தன்மையை, அதனோட உண்மைகளை யாருமே, மூத்தவங்க பெரியவங்க யாருமே நமக்கு இந்த காலகட்ட ஜெனரேஷனுக்கு சொல்லியே கொடுக்கல. சாதாரணமா நீங்க வேற யார்கிட்டயாவது போய் அந்த மாதிரி ஒரு மதத்துக்காரர்கிட்ட கேள்வி கேட்ட முடியாது. லிங்க வடிவம்னா என்ன, எதுக்காக லிங்க வடிவத்தை வச்சு கும்பிடுறோம், தமிழ் அதை எப்படி கண்டுபிடிச்சா, எல்லா வகையான மக்களும் எல்லா வகையான சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி மட்டுமே தான் இறைவனா நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தை பார்த்து தான் இறைவான்னு கும்பிடுறாங்க. அண்ணாந்து மேல அந்த பிரபஞ்சத்தை அப்படி பார்த்து அப்பா இறைவா அப்படித்தான் கும்பிட்டுக்கிட்டு வராங்க. இது எல்லா முக்கியப்பட்ட மத நூல்கள்ல இந்த விஷயம் இருக்கு. இறைவன் வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு. வானம் எதுன்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சம். அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம நம்ம மண்ணில், நம்ம தமிழ் மண்ணில் இந்த பிரபஞ்ச சக்திய, பிரபஞ்சத்தின் அதிபதியா சிவனை வச்சிருக்கிறோம், லிங்கேஸ்வரனை வச்சிருக்கிறோம். அது அரு உருவம், பிரபஞ்சன்றது அரு உருவம். இந்த பிரபஞ்சத்துக்கு உருவம் கொடுத்தவன் நம்மால. எப்படி உருவத்தை கண்டுபிடிச்சான்? பிரபஞ்சம் நீ உடம்புல உணர்ந்தாத்தான் அது பிரபஞ்சம். தியானம் பண்றீங்க, தியானத்தினுடைய உச்சகட்ட நிலை எது? இந்த பிரபஞ்சத்தை உணர்தல். இது எல்லா சமுதாயத்திலையும் எல்லா நாட்டு மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் இதை ஒன்ன நோக்கி தான் பயணிக்குது. பிரபஞ்சத்தின் உச்சகட்டத்தை நோக்கி தான் பயணிக்குது. பிரபஞ்சத்தின் அதிபதியா சிவபெருமான நம்ம வச்சோம் இந்த தமிழ் மண்ணில். எப்படி வச்சோம், ஏன் வச்சோம், அதை எப்படி கண்டுபிடிச்சோம், அதுக்கான விஷயத்த கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தயவு செய்து நீங்க அடுத்த வீடியோ போயிடுங்க. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான சிவபெருமானை உணர்வு ரீதியாக அவருடைய வடிவத்தை உருவாக்கினான். நீங்க தியானம் பண்ணும் பொழுதோ, மெடிடேஷன்ல இருக்கும் பொழுதோ, இல்ல மனதை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சத்தை அண்ணாந்து பார்த்து, பிரபஞ்சத்தை பார்த்து இறைவான்னு நீங்க கூப்பிடும் பொழுதும் உங்க உடலில் ஏற்படும் ஒரு வகையான மாற்றம். உங்க உடம்புல இருக்கிற சக்தி நிலை 2 புருவ மத்தியில இருக்கிற அந்த சக்கரத்துல போய் நிக்குது. அந்த 2 புருவ மத்தியில இருக்கிற இடத்துல உங்க சக்தி நிலை நின்று அந்த ஜீவ ஒளியாக, ஒளி வடிவமாக, தீபத்தின் ஒளி வடிவமாக அந்த வடிவத்துல அந்த இடத்துல அந்த உணர்வு ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கும், வலிக்கும். ஒரு சிலருக்கு, புதுசா செய்யறவங்களுக்கு, புதுசா இந்த விஷயத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல வலி ஏற்படும். அந்த உணர்வை உணர்ந்தான் தமிழன். அந்த உணர்வத்தின் வடிவத்தை உணர்ந்தான் தமிழன். தீபத்தின் ஒளி வடிவமாகோல், அந்த லிங்க வடிவம் போல் அந்த நெற்றி பொட்டுல ஒரு சின்ன வழி இருக்கும். அது உருவானால்தான் நீங்கள் பிரபஞ்சத்தை உணர முடியும், உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்தை அடைய முடியும். உயிரோடு உடலியோடு இருக்கும் பொழுதே இந்த பிரபஞ்சத்தை அடைவதற்கு முதல் படியா அதுதான் நடக்கும். அந்த வடிவம் லிங்க வடிவமாட்ட இருக்கும். அந்த லிங்கத்தை வடிவமைச்சு இந்த பிரபஞ்சம் இதுதான், பிரபஞ்சத்தை வடிவமைச்சு கொண்டுட்டு வந்து வச்சான். அதனாலதான் சிவனாலயம் போனோம்னா அந்த விபூதியை எடுத்து நெத்தியில பட்டை அடிச்சுக்குவாங்க. ஒரு சிலர் நெத்தியில அந்த இடத்துல பொட்டு மட்டும் வச்சுக்குவாங்க. அதுவும் லிங்க வடிவத்துல பொட்டு வச்சிருப்பாங்க, இல்லாட்டி லிங்க வடிவத்துல குங்குமம் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி குங்குமம் ஒரு பொட்டு அங்க வச்சிருப்பாங்க. ஏன்? அந்த இடத்துல இருந்துதான் நீங்க அந்த பிரபஞ்சத்தை உணரவே முடியும். முதல்ல இந்த பிரபஞ்சத்தை நம்மால் உணர முடியும் என்றால் அந்த உணரக்கூடிய உணர்வினை வடிவமைச்சு அந்த வடிவத்தை இயற்கையா கொடுத்தவன் தான் தமிழன். இது தமிழனுக்கு மட்டும் சொந்தமல்லையே, இந்த நாட்டுல, இந்த உலகத்துல, இந்த பூமியில வாழ்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இது சொந்தம். இந்த கருத்துக்கள் சொந்தம். நீங்க இந்த லிங்க வடிவம் வேணும்னு சொன்னாலும் சரி, வேண்டாம் நாங்க அருவுருவமா கும்பிட்டுக்கிறோம்னு சொன்னாலும் சரி, அந்த நெத்தி பொட்டுல அந்த இடத்துல அதே மாதிரி ஒளி வடிவத்துல ஒரு உணர்வு இந்த பிரபஞ்சத்தை நீங்க பார்க்கும்போது உண்டாகும். அதற்கு பெயர் தான் லிங்கம். அதனாலதான் இந்த லிங்கத்தை வடிவமைச்சு
சிவபெருமான் கோவில் சிவசிவான்னு சொல்லி அந்த லிங்கத்தை வடிய வச்சு உட்கார வச்சான். நம்ம எல்லாம் போய் லிங்கேஸ்வரர் கோயில்ல போய் சிவபெருமானோட கோயில்ல போய் அதை கொடு இதை கொடு அப்படி கொடு இப்படி கொடு எதையும் வேண்டாம் மண்ணாந்து பார்த்து அப்பனே என் பெருமானே ஈசனேன்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே உங்களை காது கொடுத்து கேட்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிரபஞ்சமே நினைச்சு பார்த்து பண்ணி கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி நிலையை இந்த பூமியில் மனிதனுக்கு உணர்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் லிங்கம். பிரபஞ்சத்தின் அதிபதியை வடிவம் கொடுத்து உருவமில்லாத உருவத்திற்கு உருவம் கொடுத்திருக்கிறான். இதற்காக சாதாரணப்பட்ட மக்கள் அனைவரும் அதை உணர்றதுக்காக இதான் உண்மை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் உணர்ந்து பார்க்கணுங்கிறக்காக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டுக்கு அவன் சிவன், ஏன்னா வடிவம் கொடுத்திருக்கோம் உருவத்தை உணர்ந்து. அவன் தான்ப்பா எல்லா நாட்டுக்கும் இறைவன். எல்லா சமுதாயத்தினரும் இறைவான பிரபஞ்சத்தை பார்த்து கண்டுபிடிச்சு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நம்மால எழுதி வச்சுட்டு போனா, டேய் இந்த உலக நாடுல எல்லாம் இறைவா கூப்பிடுமடா, அவரை தாண்டா நம்ம சிவன்னு கூப்பிட போறோம். ஏன்னா அந்த லிங்க வடிவத்தை உணர்ந்து இதுதான் பிரபஞ்சம், இவர்தான் பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு அந்த உருவத்தை உருவாக்குறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆள்னால முடியாது. அதுக்கு உணர்வு ரீதியா உயிர் ரீதியா அதுல கலந்தவகனாலதான் அதை கொண்டுகிட்டு வர முடியும். அப்படி வாழ்ந்தவன் தான் நம்ம தமிழன். எல்லா மக்களும் இறைவான்னு கூப்பிடுறாங்க, நம்ம மக்களும் இறைவான் தான் கூப்பிடுறாங்க. அவங்க வேற நம்ம வேறன்னு கிடையாது. அவங்களோட நம்ம வசதி, நம்மளோட அவங்க வசதி அப்பனே எல்லாருமே ஒரே இடம் தான். எல்லாரும் ஒன்னத்தான் பாக்குறோம், எல்லாரும் ஒன்னத்தான் யோசிக்கிறோம், எல்லாரும் ஒரே இறைவனைத்தான் வணங்குகிறோம். ஆனா இந்த மண்ணுல நிறைய வகையான தெய்வங்கள் இன்னும் குடிகொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கான காரண விளக்கம் இதனை பத்தின தெளிவான விஷயங்கள்ல உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல நான் போட போறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தெளிவா பாருங்க. தெய்வம்னா என்ன, இறைவன்னா யாரு, என்ன ஏதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த உலகில் இல்லை என்று நினைப்பவன் விட்டால், எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வெளியில சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மனிதர்களை உணர வைக்கணும். எம்பெருமான் சிவபெருமான் அவன் இந்த மதத்திற்கு மட்டும்தான் உடைமை அப்படின்லாம் யாரும் முடிவெடுத்துட முடியாதுங்க. அந்த இறைவன் எல்லாத்துக்கும் பொது. நம்ம தான் பேரை வச்சுக்கிட்டு நமக்கு தான் சொந்தம், இந்த பேரு தான் நமக்கு சொந்தம், அவன் நமக்கு சொந்தம் இல்லை. உண்மையான உணர்வோடு ஒரு நிலையோடு பிரபஞ்சத்தை நோக்கி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அவன் சொந்தம். நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சு கூப்பிட்டுக்கோங்க. இதோ ஃபாரின் கண்ட்ரிஸ் ஜியூஸ்மா, நம்ம இங்க சிவன் போம், ஈஸ்வரன் போம், இந்த மாதிரி பல பெயர்கள் இருந்தாலும் அந்த தன்மை அனைவருக்கும் சொந்தம். பேரு தான் உனக்கு சொந்தம். கொடுப்பதற்கு சிவம் இருக்கையில் கெடுப்பதற்கு எவன் இருக்கிறான்? இந்த பிரபஞ்சம் பார்த்து உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை கெடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை, அதை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியுமே இல்லை. ஆனா அந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னு ஒரு முடிவை பண்ணணும்ல, அதுக்கு நம்ம சரியா இருக்கணும்ல. லிங்கத்தை எதுக்கு கும்பிடுறோம்னு தெரிஞ்சுக்கோ. லிங்கம் உங்கள் மனதில் உங்கள் உடலில் உருவாகப்பட்ட உணர்வினை, அந்த உணர்வை வடிவமைச்சு அங்க பிரபஞ்சத்தின் அதிபதிய பிரபஞ்சத்தை லிங்க வடிவத்துல இந்த பூமியில உட்கார வச்சான். லிங்கம் ஏன் வீட்டுல வைக்கக்கூடாது, லிங்கத்தோட போட்டோ கூட வீட்டுல வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. அதனோட விளக்கங்கள்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.